பார்க்க வந்திருக்கோம். அந்த கோவில் நிர்வாகி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பரே வணக்கம். நம்ம பார்த்த கோவில் இந்த கோவில் தான். இந்த கோவிலோட வரலாற நிர்வாகிகிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். வணக்கம் நண்பர்களே, நிர்வாகி வந்துட்டாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அந்த கோயிலோட வரலாறை பத்தி. வணக்கம்னே. வாங்க எங்க கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துங்க. இது சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம். இது 100 வீட்டுக்கு பார்த்து ஒரு சிறிய மொட்டையன் சுவாமி. அது ஒரு செக்கடி மொட்டையன், ரொம்ப துணியான தெய்வம். எது கேட்டாலும் நினைச்ச வரம் கொடுக்குற தெய்வம். அது ஒண்ணுதான். அனைத்து மக்கள் இதுல போகும்போது வரும்போது சாமி கும்பிட்டு போவாங்க. நாங்களும் காப்பு கட்டி அடவு போய் மதுரை அழகு போய் ராத்தாயி அம்மன் போய் தீர்த்தாடி எல்லாமே தீர்த்தம் கொண்டாந்து அனைவரும் தொழில் தீர்த்தம் சாமிக்கு குளிப்பாட்டி அதுல நாங்க 3 நாள் சாமி ஆட்டு வச்சு 21 நாள் விரதம் இருந்து காப்பு கட்டி 3 நாள் சாமி ஆடுவோம். 3 நாள் சாமி ஆட்டத்துல 2ஆம் நாள் சாமி ஆட்டுக்கு ஆத்துக்கு இங்க நாங்க ஆத்துக்கு சோழிக்கிறது காப்போம். அங்க சிவன் கோயிலுக்கு முன்னாடி போய் ஆத்துக்கிட்ட வச்சு பால் கூட வச்சு நல்லா சிறப்பா கதவை சோடிச்சு ஆடல் பாடத்தோட நாங்க திருப்பி கோயில சாமி ஆடுவோம். 3ஆம் நாடு ஐயங்கோயில் எங்க அங்கே பார்க்கப்பட்டவர், கிராமத்துக்கு பார்க்கப்பட்டவர், எல்லாத்துக்கும் பார்க்கப்பட்டவர் கிராமத்துக்கு ஒரு ஐயங்கோயில். அங்க எங்களுக்கு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்துக்கு போய் மரக்கருப்பு, சங்கிலி கருப்பு, சந்தன கருப்பு எல்லாமே இங்க இருக்கு. காக்காட்சி இங்கேயும் இருக்கு. எல்லா தெய்வமுமே அனைத்தும் 21 தெய்வம், பெண் தெய்வம், ஆண் தெய்வமே இருக்கு. இந்த பக்கத்துல கன்னிமலை வருது. 5 தெய்வமும் அக்கா தங்கச்சி 5 தெய்வமே இந்த அமைச்சு இருக்காங்க. இதை வாங்கிக்கிட்டு நாங்க அங்கிட்டு சாமி கும்பிட போவோம். அதனால எங்களுக்கு என்னெல்லாம் மாதிரியா ஒரு 5000 பேருக்காவது நாங்க சாப்பாடு போட்டு மன நிலத்தி 100 வீட்டு பங்காளின்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் கருத்து சொல்லுங்கண்ணே. சரி. 100 வீட்டு பங்காளியும் ஊடாமத்தின் மாமையும் இருக்காங்க. அவங்க வந்தாலும் சிறப்பா இங்க செய்ய முடியும். 100 வீட்டோட அவங்களும் சேர்ந்தவங்க. அவங்க இந்த பிச்சியை தூக்கி நாங்க ஆற்றுக்கு போய் அவங்க கழுவி அரைச்சி அதை எல்லாமே சுத்தப்படி கொண்டாந்து அவங்களே சாணம் எடுத்து கொடுப்பாங்க. நாங்க சாமி அவங்க சாமிகள் என்னென்ன தேவைப்படுதோ அது பொருள் அதாவது எடுத்து சிறப்பா கொண்டாடுவோம். அவங்க இல்லாம நான் 21 தெய்வம் சொன்னீங்களே, இதுக்கு முன்னாடி அந்த 21 தெய்வத்தை பேரை சொல்ல முடியுமா? உங்களால முடிஞ்ச பேரை மட்டும் சொல்லுங்க. இது இந்த செலுத்துக்கு உடனே படம், அதாவது தெய்வம் படமா வரைஞ்சிங்க. அதாவது முன்னாடி இருக்கிறது வைரவர். அவரு சாமி தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. இதுவே எங்களோட தலை தெய்வம், முதல் தெய்வம் வைரவர். ஒரு வழிகாட்டினா பிறனே நாங்க அனைத்து சாமியும் வெளியே போய் பாதுகாப்போட விடுறோம். இது வைரவர். இது 2வது மொட்டையன். மொட்டையன் சாமி கொஞ்சம் மராமத்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால அதை கொஞ்சம் அப்படியே போட்டுருக்காங்க. இந்த வருஷம் சாமி ரொம்ப சிறப்பா அனைத்தும் அதை செஞ்சுருவோம். அடுத்த வருடம் இது என்ன சாமினே? கருப்பு சாமி, ஐயன் சாமியானே? ஐயன் கருப்பு சாமி, கருப்பது. இது கருப்பது. இது கொஞ்சம் மராமத்து வேலை பண்றது மாதிரி இருக்கணும். கொஞ்சம் அப்படியே கருப்பு சாமி. மழை பெஞ்சனா அப்படி கிடாக்கா இருக்கு. இது 2002 வருஷம் சாமி கும்பிடும்போது
அது எல்லாமே சரி பண்ணி நாங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். இந்த சாமி என்ன சாமி வந்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க அய்யனார் எங்களுக்கு குலதெய்வம் கிராம அந்த ஐயன் அந்த ஐயன் அந்த அய்யனார் இவர் வந்து சோனசாமி. சோனசாமியா? இது இங்க அங்க கோயில் பாத்தியப்பட்டது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவா இருக்கு. ஆமா, அது அந்த அவங்க அங்கிட்டு இருக்கு. இது வந்து ராடன் சன்னாசி. இது சாமி என்னமோனா ரொம்ப ஒரு அவாரமா இருக்கேன். நல்லா இருக்கு சாமி, சூப்பரா இருக்கு. இது அதுவும் அந்த பக்கம் நல்லா வராங்க, சூப்பரா இருந்திருக்கு நண்பர்களே. கருப்பு சாமி, மொட்டையன் சாமி சூப்பரா இருந்திருக்கு. மழை காரணத்தினாலதான் அது பாதிப்பாயிருச்சு. பரவாயில்ல. ஆனா இது எப்படி அறிவிங்க? இந்த வருஷத்துக்கு எப்படி அதை வரைஞ்சி நல்ல முறையா கொண்டாந்து அந்த இதான் அந்த கோயிலோட நுழைவாயில் பாத்தீங்க. அப்படியே உள்ள தம்பி, நீங்க கரவசூரிக்கு பார்க்கணும்ல, இந்த இடம் தம்பி. இதுக்கு நேரம் இறங்கிறது கருப்பது வீடு. கருப்பது வீடுக்கு நேரம் இறங்கி நேரம் உள்ள போய் சுமார் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் அவங்க உள்ள கதவை ஜோதிச்சு சாமியை வெளியே கொண்டு வந்து வெளியே வர 3 மணி நேரம் ஆகும். 3-4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் மேல கொண்டாந்து வச்சு இங்கிருந்து ஆட்டம் பாடுறதோ தாவதோடு நீங்க பாத்தீங்க உங்களுக்கு சொன்ன மொட்டையன் கோவில். மொட்டையன் கோவில் இங்க இருந்து எப்படி இந்த வழியா போவாங்க, இந்த வழியா சுத்தி இருக்கோம். பேருமுட்டி வழியா பேருமுட்டி வழியா சுத்தி போய் எல்லா மக்களும் நல்லா இருக்கோம்னா எல்லா மக்களையும் பார்த்து போய் நாங்க சிறப்பா கராட்டு பண்ணி இறக்கி வச்சு அந்த சாமியை வச்சுட்டு 3 நாள் சென்று அந்த கராட்டை தூக்கிட்டு கொண்டு அந்த கரைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இதுதான் எங்களோட சிறப்பு. இதுதான் எங்க பாட்டன் போட்டேன் முப்பாட்டன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அவன் சொல்லிக் கொடுத்த வழியில நாங்க இன்னும் வரையும் நாங்க போயிட்டு இருக்கோம். ஐயன் கோயில்னு சொன்னீங்க, கிராமத்து கோயிலுன்னு. அந்த கிராமத்தோட வரலாறு சொல்ல முடியுமா? கிராமத்து கோயில போய் சொல்ல முடியுமா? வாங்க, பக்கத்துல சொல்றேன். கிட்டத்தட்ட பார்த்துட்டு வரலாம். அங்கேயே வந்து சொல்றேன் உங்களுக்கு. சரி, ரொம்ப நன்றி. ஆயுசு கொடுக்குதா? கைய போய் நண்பர்களே, இந்த மொட்டையன் சுவாமி திருக்கோவில்ல இருந்து இங்க இருந்து கராயம் ஜோடிக்க வந்தாங்கன்னா இந்த விநாயகரை கடிச்சிட்டு தான் அந்த கரவத்தை அவங்க சோடிப்பாங்க. இந்த திருக்கோண ஆத்து, அந்த ஆத்தையும் நீங்களே பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு. அந்த ஜெய் ஹனுமான், அங்கிட்டு கருப்புசாமி, அவ்வளவு அழகா இருக்கு. இந்த மடப்புறத்துக்கு போற பாலமும் அந்த இங்க இருந்து பார்த்தாவே தெரியும், அவ்வளவு அழகா இருக்கு. இங்க எல்லாமே சிறப்பாக இருக்கு. இந்த திருப்போணத்துல எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்லை. மக்களை அவங்க சாமி கும்பிடுவாங்க, அப்படியே செம்மன் செழிப்பா இருக்குமா, அவ்வளவு அழகா இருக்குமா. சொல்லுவாரு அந்த நிர்வாகி சொல்லும் போல அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. பரவாயில்ல. அவன் இந்த 21 கண்டி வழிமுறை செய்யறாங்கன்னா பாராட்ட விஷயம் என்ன. இது திருப்புவனம்
புஷ்பவேஸ்வரர் சுவாமி திருக்கோவில். அது இங்க தூரமா இருக்கும். அவர் பாருங்க, அவர் இங்கதான் போகுது, இந்த ஆலமரத்து வழியாதான் போகணும். நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு. உங்களுக்கு பூமி காமிக்குது, அப்படியே சிறப்பா இருக்குங்க. எல்லாமே இங்கதான் திருப்போணத்தை காசிக்கு அப்புறம் இந்த போகல. மாட பாருங்க, இங்க ஒரு மாடதான் பாத்துருக்கீங்க, இங்க 80 மாடு இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. மாடெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கு. காசிக்கு அப்புறம் இங்கதான் வருவாங்க, ராமேஸ்வரம் கூட போக மாட்டாங்க. நண்பர்களே, திருப்போணம் சிவன் கோவில் தூண்களை பாருங்க, சிறப்பாக இருக்கு. இதுதான் புஷ்பநேஸ்வரர் கோவில். உள்ள சவுந்தரநாயகி அம்மன் கோவில் உள்ள இருக்கு. உள்ள அந்த அம்மா இருக்கு, நல்லா இருப்பாங்க. அந்த கோயில அந்த அம்மாவை தரிசித்தாவே எல்லாமே சிறப்பாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இந்த கோயிலோட வரலாறு பத்தி பேசிங்கன்னா ஒரு நாளாகும். அதனால நீங்க இந்த கோயில அருமையை பார்த்துக்கீங்க, சிறப்பையும் பார்த்துக்குங்க. நண்பர்களே, திருப்போணம் மடப்புற போற ஆத்து, வைகை ஆத்து சிறப்பா இருக்கு. பாலத்தை பாருங்க, மக்கள் இங்கதான் காசிக்கு அப்புறம் இங்கதான் வருவாங்க போவாங்க. ராமேஸ்வரம் கூட போக மாட்டாங்க, இங்கதான் வருவாங்க போவாங்க. நல்லா இருக்கும். எல்லா மக்களும் நல்லா வழிபாடு பண்ற ஆத்து இது. கண்டிப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆத்துல நீங்க ஐயங்குடியில பார்க்கணும்னு சொல்லி போயிட்டாங்கன்னா அந்த ஐயங்குடி தான். ஐயங்குடி கிராமத்துக்கு பாதிக்கப்பட்டது. எங்களுக்கும் சொந்தமா உள்ள அனைத்து தெய்வங்களும் உள்ள இருக்கு. இன்னும் 4 தெய்வம் அங்கிட்டு இருக்கு. மரக்கருப்பு எல்லாம் அங்க இருக்கு. அதை பாத்தீங்கன்னா அது கருப்பு தெய்வம்லாம் அங்க இருக்கு. இது அயனாறு குடிக்கிட்ட அதோடைய கம்மாறு, இந்த கம்மாவும் புள்ள விட்டு எல்லாமே அனைத்து சாமியோடைய நாங்கள் சாமி இங்க 2ஆவது நாள் ரொம்ப சிறப்பா இங்கே ஒரு நாள் திருவிழா ஃபுல்லா ரொம்ப சிறப்பா. அந்த முட்டையங்கோயில இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நடந்தே வந்துடும். புள்ள ஊற்றி 50 அனைத்து சாப்பாடு கட்டி நடந்தே இங்க அன்னதானம் சாப்பிட்டு திருப்பி இங்க சாமியை கும்பிட்டு திருப்பி அங்க அதே இடத்துக்கு கொஞ்சம் மறுபடியும் இங்க இருந்து சாமி அழைத்துட்டு போய் அதே மட்டையங்களுக்கு போய் அந்த பொருட்கள்லாம் அங்கதே இருக்கு. மறுநாள் இங்க ஒரு நாள் சாமி அழைத்து நல்ல நேரம் பார்த்து காப்பு கலட்டி வச்சுட்டு என்ன தேவையோ அங்கே மனப்பூர்வமா அதை நடத்தியது. நாங்களும் நாளைக்கு மனப்பூர்வமா எல்லாமே நடத்திடுவோம். அப்படி நல்லா பரிகாரம் கொண்டாடுவோம். அங்க இருக்க மரக்கருப்பு சொன்னீங்களே, மரக்கருப்பு, இந்த தலையீடு கருப்பு, சந்தன கருப்பு இருக்கு, கருப்பு எல்லாம் சொன்னீங்க. எல்லா கருப்பையும் சொன்னீங்க. அந்த கருப்பை போய் நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம். காக்கவே நட்டு வரும். காக்கவே நட்டு இங்க இருந்து அங்கேயும் அடிப்போம், சாமி ஆயிருப்போம். அது இங்க வந்ததுமே அந்த சாமி விலைக்கு போய் இடத்த காமிச்சிடும். அப்போ நாங்க அதே நம்புவோம். அதோடைய நாங்க நம்பிக்கையா நீங்க சொன்ன மட குழி தானா? இதோட சொல்லுங்க. ஆமா, நான் சொன்ன மரக்கருப்பு. இதே நான் சொன்ன மரக்கருப்பு, சங்கரி கருப்பு, நுஞ்சி கருப்பு, ஏது ஆந்தையும் இதுல சாமியாடி 7 கண்ணுமாரி, 7 கண்ணுமாரி பெண் தெய்வம். இது அவங்களோட சேர்ந்து 2 சாமியுமே 2 சாமியாடிட்டு அலங்கரிச்சுட்டு அங்க திருப்பி அங்க வந்துடும், ஐயங்குடிக்கு வந்துடும். அங்க இருக்க சைவ சாமி அது ஒரு அயனாறு மட்டுங்க அங்க இருக்குது. அந்த சாமியோட சேர்ந்து ஆடி அதோட கொண்டு வந்து அந்த கோயிலுக்கு போறது. அதுபோக அங்க இருக்க உள்ள இருக்குது என்ன உள்ள இருக்க ஐயங்கிட்ட என்ன முறையப்படும்? முறையது 2 இடைஞ்சது நாங்க
அதுக்குள்ள செய்முறை செஞ்சுட்டு நாங்க உங்களுக்கு நல்லா அருள்வாக்கு கொடுப்போம். இங்கதான் அங்க நண்பர்களே, இங்கதான் வந்து சாமி ஆடிட்டு எல்லா 21 தெய்வமும் 61 பந்தியும் இங்கதான் வந்து இந்த கோவில்ல தான் எல்லாமே சிறப்பாக நடக்கும். 7 பெண் தெய்வத்துக்கு இங்கதான் 7 பொங்கப்பானை, 7 பொங்கப்பானை சாமி இங்க இருந்துதான் கொண்டு போவாங்க. அவங்க கோயில் நடந்து கொண்டு போவாங்க. இந்த இடமே இது கம்மாக்கரை, திருப்போணம் கம்மாக்கரை. இதெல்லாம் சாமி அடிட்டு எல்லாருமே எல்லா மக்களும் அதெல்லாம் எல்லாருமே போவாங்க. இந்த ஆலமரத்தை கீழாதான் எல்லாரும் சாமி ஆடுவாங்க. சாமி ஆடிட்டு மெதுவா அப்படியே கிளம்புவாங்க. கோயில் நண்பர்களே வணக்கம். அவர்கிட்ட தெரிஞ்சு நான் பேசுனதுல புரிஞ்சது என்னன்னா, ஒரு சில சாமி பேர்லாம் சொல்லியிருக்காரு, பாதி சாமி பேர் சொல்லவே இருக்காரு. 21 தெய்வத்துல வந்து ஒரு சில பேர் தான் சொல்லியிருக்காரு, பாதி சாமி பேர் சொல்லல. இந்த மொட்டையன் கோவில் 21 தெய்வம் பரிணாமத்துல பரவாயில்ல நண்பர்களே. அடுத்தபடியாக நல்லபடியாக மொத்தமா சீக்கிரா தெரிஞ்சுக்குவோம். இப்போதைக்கு இருக்கிற வரலாற பார்த்து தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. அடுத்த வருஷம் உங்களோட வரலாற நம்ம சிறப்பா சுத்தி வெடிப்போம். பார்த்துங்க இந்த கோயிலோட வரலாறு. ஒரு சில சாமிகிட்ட சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய சாமிகள் இருக்கு. பரவாயில்ல, அவருக்கு தெரிஞ்சவளாவது சொல்லுவாரு. பரவாயில்ல, அது இருக்கிறதுனால முடியாச்சும் தெரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்குவோம். அவங்க அட்டை மூட்டையெல்லாம் சேர்ந்து கும்பிட்ட கோயில் தான் அது. அதனால கண்டறிஞ்சுக்குவோம் நம்ம. இதே மாதிரி உங்க குலசாமி எங்க இருந்தாலும் இந்த கமாண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வச்சிருக்காங்க போட்டுடுவோம். ஓகே நண்பர்கள், ஓகே பாய்.